வீட்டிலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன கிண்ணமோ டம்ளரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து இந்த ஸ்பூனுக்கு அளவுக்கு 3 ஸ்பூன் எல்லாமே எடுத்திருக்கேன். சிவப்பரிசி, வெள்ளைச்சோளம், கம்பு, பச்சைப்பயிறு, மைசூர் பருப்பு, இது எல்லாமே 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2, 3 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதே ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் வந்து கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து தனியாக வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வறுக்கிறதெல்லாம் தனியாக எடுக்கணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வந்து குறைஞ்சது 2 நாள் காய வச்சா இன்னும் நல்லது. சீக்கிரமாக மாவு கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து சேம் இந்த 3 ஸ்பூன்லேயும் வந்து கருப்பு உளுந்தும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காராமணி பயிறு அதுவுமே வந்து சேம் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா எவ்வளோ தூரம் நம்ம வாஷ் பண்ணுறோமோ வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அவ்வளோ அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா வாஷ் குழந்தைக்கு கொடுக்குறதுனால நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 டே நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நான் வந்து 2 டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே வறுத்து அரைக்க கொடுத்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் அதை கழுவி காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் இதில். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து காராமணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கை வந்து பாதாம், ஒரு கை முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேம் வந்து நீங்கள் பிஸ்தாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி ஆட் பண்ணலை. ஸோ பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வடிகட்டியில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டினா எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு துணி போட்டு நான் வந்து சன்லைட்டில் டைரெக்டாக வெயிலில் நல்லா காய வச்சு 2 டேஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வறுக்க போகிறேன். நல்லா 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரும். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம், நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ எல்லாமே மிக்சராக தானே இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ட்ரையாக வறுக்கிறது வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசியும் 3 ஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், இதில் வந்து ஏலக்காய், நான் ஒரு 6-7 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக வறுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் அதுவும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து தாமரை விதையும் பம்கின் சீட் இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம், இது வந்து கொஞ்சம் அளவு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சுருக்க அவலுமே சேம் 3 அளவு அந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ காமிச்ச அளவு வந்து இது வந்து சுக்கு, இது வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்குது. ஏன்னா பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஈஸி டைஜஷனுக்காக இந்த சுக்கை வந்து நான் கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இதுவுமே 3 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வறுத்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் வறுத்தது வந்து. ஏன்னா அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அரைக்கவும் கொடுக்க முடியாது. ஸோ நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ரெசிபியை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.